Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw 3 pieces of cake வந்து வைக்கிற பாக்ஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். 8 வச்சுக்கிட்டு height வந்து நான் 13 வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்டர் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த கிராஃப் பேப்பர் இருக்குல்ல, அந்த கிராஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் 4 4ன்னு போட்டுக்கோங்க. 4 4ன்னு போட்டுக்கிட்டு இங்கே இதில் ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். இது கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டுக்கோங்க, ஏன்னா இங்கே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற பாக்ஸ் ஒன்று வரும். இப்போ இந்த லெவலில் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த நீட்டில் இருக்கிற பாக்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு இதை நம்ம பெருசாக்கிவோம். ஏன்னா இதில் தான் நம்ம வந்துட்டு என்ன வேலை செய்யணுமோ அந்த ஒர்க் அவுட் பண்ணணும். இதை இதோட இப்படி சேர்த்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு இந்த கலர் ஒன்று கொடுத்துக்கிறேன். இந்த லைட் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டு, இங்கே வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு முன்னாடி வருது. இது ரெண்டும் பேக்கு, இது பேக்குக்கு பின்னாடி வருது. இப்போ இங்கே தான் ஃப்ரண்ட்டு டிசைன் பண்ண போகிறோம். இங்கே வந்து கொஞ்சம் சாக்லேட் அப்படியே கொஞ்சம் அங்கே சைடில் வர்றது மாதிரி பண்ணுவோம். இதுக்கு வந்து சாக்லேட் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த ரெட்டை நல்லா கிளிக் பண்ணிவிட்டு இந்த சாக்லேட் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இது இருக்குல்ல, இது வந்து சாக்லேட் வந்து நம்ம 4 பக்கமும் வடிகிறது மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் பண்ணுவோம். பிட் மேப்பில் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸ்ன்னு போயிட்டு கிளிப் ஆர்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடுச்சா, இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை ரிலேட் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம அதே மாதிரியே கலர் கொடுத்துப்போம். இதுக்கும் இந்த ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ப்ரௌனை நல்லா இப்படி கீழே வச்சுட்டு இந்த கலரில் வந்துட்டு நல்லா பிளாக் கொடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ இது சாக்லேட் கொஞ்சம் வர மாதிரி இருக்கா, இதே என்ன பண்ணுவோன்னா இங்கே சைடில் வச்சுருவோம். இந்த சாக்லேட்டை இந்த சைடில் வச்சுப்போம். இதை வந்துட்டு ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிப்போம். இப்போ இதை வந்துட்டு இந்த சைடில் வச்சுப்போம். Ctrl D கொடுத்துட்டு மிரர் கொடுத்துட்டு இந்த சைடில் ஒன்று வச்சுப்போம். இப்போ இதையே Ctrl D கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இதையும் 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிப்போம். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சைடில் வச்சுப்போம். வச்சுட்டு இது அப்படியே Ctrl D எடுத்துகிட்டு வந்துட்டு இது பக்கத்தில் வச்சுப்போம். இது ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்து விட்டுருவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு மெர்ஜின்னு கொடுத்துருவோம். இதே பீஸ் வந்து அங்கே முன்னாடி வரும், முன்னாடி பாக்ஸ் முன்னாடி கவர் மூடுறோம்ல அதுக்கும் வரும். இதை அப்படியே Ctrl D எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு 180 டிகிரிக்கு இதை திருப்பிப்போம். திருப்பிட்டு இந்த இடத்துல வச்சுருங்க. இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் வந்து அந்த ஓப்பன் பண்ண இடத்துல உள்ளே போகும்ல, அந்த பாக்ஸை வந்துட்டு இங்கே எப்படி வரைஞ்சிப்போம். இதுக்கு வந்துட்டு ப்ரௌன் கலரே கொடுத்துப்போம். இந்த ப்ரௌன் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் கொடுத்துப்போம். இப்போ நம்ம என்னென்ன பேர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த 2 கேக் ஒன்று வைக்கேன், ஏன்னா இது கேக் பீஸ் டப்பா, அதனால் வந்து இங்கே வந்துட்டு கேக்கை வச்சுக்கிறேன். பீஸ் கேக்கு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பேர் வந்து இதுவும் தனி ஃபோட்டோ, இந்த பேக்ரவுண்டதும் தனி, இதெல்லாம் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் அண்ட் கேஃபும் தனி. இதுக்கு ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். குரூப் கொடுத்துக்கிட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். இப்போ இங்கே டிசைன் பண்ணி வச்சா இன்னொன்று வந்துட்டு இங்கே ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்னு கொடுத்துக்கோங்க. குரூப்பில் தான் இருக்குது. இதை அப்படியே நான் காப்பி எடுத்துகிட்டு பேஸ்ட் Ctrl D கொடுத்துட்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். இதை இப்போ சின்னது பண்ணிப்போம். சின்னது பண்ணிவிட்டு இதுக்கும் இதே கலரை கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஹார்ட் டிசைன் மாதிரி போட்டுப்போம். இதை சர்க்கிள் எடுத்துப்போம். சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இப்படி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதை வந்துட்டு ஒரு 40 டிகிரியில் வச்சுப்போம். இப்போ அதை எடிட்டில் போயிட்டு காப்பி கொடுத்துட்டு எடிட்டில் போயிட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்ட்டு அதை வந்து இப்படி மிரர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இதோடு வச்சுருங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு மெர்ஜின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு ஹார்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இதுக்கு வந்துட்டு ரெட் கலர் கொடுத்துக்கலாம். அவுட்லைனை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இதை நல்லா இப்படி வச்சுட்டு இதை சின்னதாக்கிட்டு இந்த இடத்துல வச்சுப்போம். இதை அப்படியே Ctrl D கொடுத்துட்டு அங்கே சைடில் வச்சுப்போம். அவ்வளோதான், நமக்கு இது செட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே நம்மளுக்கு முடிஞ்சிச்சா. இப்போ இந்த ஃப்ரண்ட் டிசைன் இங்கே நம்ம டிசைன் பண்ணிப்போம். இங்கே வந்துட்டு
இந்த பிக்சர் ஒன்று வச்சுருக்கேன். இந்த பிக்சர் இங்கே வச்சுட்டு இது எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது பாருங்கள். அன்குரூப் கொடுத்துட்டேன்னா இது தனி தான், கூகுள்லேருந்து எடுத்துகிட்டு இது எல்லாமே தனித்தனியாக பண்ணுது. இப்போ இது எல்லாத்தையுமே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் கொடுத்துக்கிறேன். குரூப் கொடுத்துட்டு கொஞ்சம் இப்படி சின்னதாக்கி இங்கே வச்சுக்கிறேன். இந்த லோகோ செஞ்சோன்னே இதை அப்படியே காப்பி எடுத்துகிட்டு Ctrl+D கொடுத்து இங்கே மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பண்ணியிருக்கோம்ல ஹார்ட், இதையும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுப்போம். Ctrl+D கொடுத்துட்டு அங்கே ஃப்ரண்டில் வச்சுப்போம். இப்போ இங்கேயும் நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு 180 டிகிரிக்கு மாற்றிக்கோங்க. இப்போ மாறிடுச்சா. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த பாக்ஸில் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. இங்கே நடுவில் சென்டரில் இதை வந்துட்டு இப்படி சைடில் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு, இது வந்து கீழே இருக்கிற பாக்ஸ். இதுக்கு இது ரெண்டுத்தையும் திருப்பி Ctrl+D எடுத்து காப்பி எடுத்துப்போம். Ctrl+D எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. இந்த லோகோ பண்ணி வச்சுருக்கோம்ல இதையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். இப்போ நான் இங்கே ஏற்கனவே வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன் டிசைன் பண்ணி, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இது வந்து அட்ரஸ், நம்ம செல் நம்பர்லாம் போனோம்ல அது. இது வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பண்ணுவோம்ல அது. இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு அந்த ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் அந்த லோகோவை எடுத்துகிட்டு அந்த மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு அட்ரஸ், மொபைல் நம்பர், ஜிமெயில் எல்லாத்தையும் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்க வேண்டியதான். இங்கே வந்துட்டு ஆன்லைன் ஃபேஸ்புக், ட்விட்டர் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அது வந்து இங்கே வச்சு நம்மளோட பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இங்கே சைடில் வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கட் பண்ணால் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு கட் பண்ணால் பாக்ஸு இப்படி தான் இருக்கும்.